Hi student, welcome to Jeffna Deegan YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே இலங்கை முழுவதற்கும் வழங்கப்பட்ட தரம் 5 மாணவர்களுக்கான விசேட மாதிரி பரீட்சை 3னுடைய 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எமது வினாத்தாளில் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வினாத்தாள்கள் தொடர்பான விவரங்களை பெற விரும்புபவர்கள் 0764754163 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் பாடசாலைக்கான வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. எங்கே வாருங்கள் பிள்ளைகளை, 3வது வினாத்தாளின் 21 தொடக்கம் 40 வரையான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 21. 3 பக்கம் சமனான நீளத்தை கொண்ட முக்கோண அட்டை ஒன்றின் ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். அட்டையில் இருந்து 3 பக்கமும் 3 சென்டிமீட்டர் நீளம் உள்ள எத்தனை முக்கோணங்களை வெட்டிவிட? சின்ன கேள்வி, என்ன சிம்பிள் கேள்வி. படம் போட உண்டாக்கண்ட இந்த வினாவுக்கான விட 4 முக்கோணங்களை வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ 3 பக்கமும் இது இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் பிள்ளைகள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாருங்க, இதில் இருந்து காட்டியிருக்கு. இந்த பக்கம் 6 சென்டிமீட்டரா, இது 6 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அப்போ 6 2 பிரிஞ்சா தானே 3 வரும். அப்போ இங்கே இந்த சென்டரில் குறிக்க வேணும். அப்போ இந்த கோடில் இந்த 6 2 3, இந்த 6 2 3. அப்போ இந்த 3 குறிக்கிற பகுதியிலையும் ஒரு முக்கோணத்தை வெட்டி எடுக்கலாம். என்ன இந்த இது 3 இது 3 இது 3 வரும் விளங்கினேன். அப்போ இந்த முழு அட்டையிலே அது 6 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் வேண்டாம், 3 சென்டிமீட்டர் உள்ள 1 2 3 4 முக்கோணங்களை வெட்டி எடுக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, வினா இலக்கம் 22. மேசை ஒன்றில் கிடையாக வைக்கப்பட்டுள்ள கடிகார முகம் ஒன்றில் நேரம் பிற்பகல் 3:30 காட்டிய போது நிமிடம் உள்ளானது மேற்கு திசையை காட்டியது எனின் மணத்தியால முள் காட்டும் திசைக்கு எதிர் திசையாது. இது இலகுவான வினா. நீங்கள் டக்குனு ஒரு பேப்பரில் டக்குனு கடிகாரத்தை கீறவணும். மாதிரி கடிகாரத்தை மலை வந்து கீறி போட்டு அதை திருப்பி பார்க்குறது, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ மாதிரி கடிகாரத்தை நான் திருப்பி காட்டியிருக்கேன். பாருங்க பாருங்க, மாதிரி 12 1 2 3 4 5 6 அப்படியே மாதிரி கடிகாரம் மாதிரி இருக்குது. 3:30 குறிக்கணும். 3:30 குறித்து போட்டு இப்போ நிமிடக்கம்பி தானே மேற்க காட்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த திசை மேற்கு. என்னடா மேலே வடக்கண்டு தெரியும் தானே உங்களுக்கு, இது வடக்கண்டு தெரியும் தானே. ரைட். அப்போ நிமிடக்கம்பியை தான் நான் மேற்குக்கு திருப்ப போகிறேன். இல்லாட்டி இப்போ என்ன ஆடி இருக்குது சாதாரணமாக நேரத்தை வச்சு பார்த்தோம்னா இந்த இந்த 6 வந்து கீழானே இருக்கும். அப்போ கீழே தான் காட்டி தெற்கத்தான் காட்டியிருக்கு. ஆனால் இங்கே சொல்ல மேற்கு திசையை காட்டியது வலுவாக தானே இருக்கும். ஏன் மணத்தியால முள் காட்டும் திசைக்கு எதிர் திசை தான் கேட்டது பிள்ளை. நீங்களாக தான் பிள்ளை விட்டுருப்பீங்க. என்ன பிள்ளைன்னு மணத்தியால முள் காட்டும் திசையாண்டு போட்டு டக்கண்டு இது தெற்கு தானே போட்டு டக்கண்டு தெற்கு கீறி இருப்பீங்க. முதலாவது இப்படி கீறி இருந்தால் பிள்ளை ஏன்னா ஏன் இந்த மணத்தியால முள் காட்டும் திசைக்கு எதிர் திசை தான் கேட்டது. எதிர் திசை கிட்டத்தட்ட வடக்கு தான் மெயின். என்ன இந்த திசைக்கு எதிரானது இங்கே கேட்டால் வடக்கு தான் கிட்டத்தட்ட. அப்போ இந்த வினாவுக்கான விட வடக்கு. சரியா? ரைட். வினா இலக்கம் 23. கடை ஒன்றில் பழக்கூடையில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 6 மாம்பழங்களுக்கும் 2 மாம்பழங்கள் வெளியே எடுக்கப்பட்டு பழக்கலவை தயாரிக்கப்பட்டது. குறித்த நாளில் பழக்கூடையிலிருந்து எடுக்கப்பட்ட பழங்கள் 30. இங்கே பாருங்க, எடுக்கப்பட்ட பழம் 30. எனின் பழக்கூடையில் தற்போது உள்ள மாம்பழங்கள் எத்தனை? தற்போது உள்ள அப்போ கவனமாக இருக்கணும். 30 மாம்பழங்கள் எடுத்தா பிறகு தான் தற்போது. மாம்பழங்கள் எடுக்க முதல் இல்லை. என்ன எடுக்கப்பட்ட பழங்கள்னு அந்த எடுக்கப்பட்ட பழங்கள். அப்போ எடுக்கப்பட்ட பழங்கள் எடுத்தாச்சு. சரியா? அப்போ தற்போது உள்ள பழங்கள் தான் கேட்டது. இப்போ என்னடா இப்போ இதில் கணக்க விஷயம் இருக்குது பிள்ளைய பார்க்கணும். தற்போது உண்டா நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல் உள்ள தற்போது எடுத்து 90 விட விட்டால் பிள்ளைய வந்துடும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 30 பழம் தான் எடுக்கப்பட்டிருக்கு, 6க்கு 2 தான் எடுக்கிறது. 6 ஒவ்வொரு 6 பழத்துக்கும் 2 பழம். அப்போ 2 2 2 2 முதலாம் தடம் 2 ரெண்டாம் தடம் 2 3 இப்படி எடுத்தால் எத்தனை தடவை எடுத்திருப்பார்? 30 பழங்களையும் வெளியில் எடுக்கணும், 2 2 எடுக்கணும்னா
15 தடவையில் எடுத்திருப்பேன். என்ன உங்களுக்கு தெரியுமா? 15 தடவையில் எடுத்து கிடக்கு. அப்போ உங்களுக்கு கொண்டு தெரிய வேணும், 15 தடவையும் எடுக்க ஒரு ஆறுக்கு 2, இன்னொரு ஆறுக்கு 2, இன்னொரு ஆறுக்கு 2, அப்போ 15 ஆறுகள் அங்கே இருக்குது. அப்போ என்ன செய்யணும் பண்ண, நாங்கள் முதல் 15 6ஆல் பெருக்கினா என்ன விட வரும்? 90. 5 6 30, 3 மிச்சம் 6 1 6 90. அப்போ முதல் இருந்தது கூட இல்லை, ஆரம்பத்தில் இருந்தது தான் 90. இப்போ இந்த விட கீறி விட்டால் பிள்ளை வந்துடும். இது பிள்ளை ஏன்னா 30 வளம் எடுத்தாச்சு. அப்போ 90ல் 30 கழியுங்க. 90ல் நீங்கள் 30 என்ன செய்யணுமெண்டா கழிக்க வேணும். 90 30 கழிச்சா என்ன விட வரும்? 60 விட வரும். தற்போது உள்ள பழங்கள் 30 எடுக்கப்பட்டால் 60. சரியா, விளங்கிட்டா? ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள் 24, வினாயிலக்கம் 24. இந்த சதுரத்தில் இருந்து முக்கோணத்தை கழிச்சா 12 வருமா? அப்போ எங்களுக்கு சதுரம் சும்மா போட்டு பார்த்து விட்ருவோம் நாங்கள். என்ன 20ல் 8 கழிச்சா 12 வரும். என்ன 15ல் 3 கழிச்சா 12 வரும். அப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ இதை காண வேணும் நாங்கள். இப்போ சும்மா போட்டு கொண்டு இருக்கலாம். போட்டு கொண்டு இருந்தால் நேரம் போயிடும். ஏன்னா நீங்கள் நிறைய தடவை 5 தடவையில் 10 தடவையில் கண்டுபிடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேரம் போயிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வேகமாக செய்யணுமல்லோ. ரைட். அதுக்கு விரைவாக செய்யணும், சரியாக செய்யணும். இந்த முக்கோணத்தையும் சதுரத்தையும் கூட்டினா 20 வருமா? இது 10 10 இருக்கலாம், என்ன 8 12 இருக்கலாம், என்ன இருக்கலாம், உங்களுக்கு தெரியாதானே. ரைட். ஆனால் இதையும் பெருக்கேக்குள்ள இதுன்ற பெருமானம் என்ன வரும்னு கேட்டிருக்கு. முக்கோணத்தையும் சதுரத்தையும் பெருக்கே 32 வரலாம், 48 வரலாம், 60. உங்களுக்கு இது தெரியாது. அப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இலகுவான வழி இருக்குது பாருங்க பிள்ளையா. இதில் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 20 இருக்குது. சரியா? அப்போ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இந்த 20ல் 12 கழிப்போம். சரியா? இந்த 20ல் இங்கே ஒரு இடத்த கூட்டுப்படுது, ஒரு இடத்த கழிப்படுது. என்ன இங்கே கூட்டுப்படுது, இங்கே கழிப்படுது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னா கழிச்சு பார்ப்போம். கூடினது குறைஞ்சே கழிப்போம். இப்போ 20ல் 12 போனால் 8 வரும். 20ல் 12 போனால் எத்தனை வேறு போகுது? 8 வரும். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இங்கே ஏற்கனவே 2 சதுரங்களும் 2 முக்கோணங்களும் இருக்கிறபடியா இதை நாங்கள் 2ஆல் பிரிக்க போகிறோம். 8 2ஆல் பிரித்தா 4 வரும். அப்போ ஏதோ ஒன்றுக்கு 4 கொடுத்து பார்ப்போம். சரியா? சதுரத்துக்கும் கொடுக்கலாம், முக்கோணத்துக்கும் கொடுக்கலாம். இதுக்கு 4 கொடுத்தா, சதுரத்துக்கு 4 கொடுத்தா 4லேருந்து எதன் கழிச்சா 12 வருமோ? வராது. அப்போ இது 4. அப்போ முக்கோணத்துக்கு 4 கொடுப்போம். பிள்ளை முக்கோணத்துக்கு 4 கொடுப்போம். முக்கோணம் இருக்கிற இடங்களுக்கு 4 கொடுப்போம். இப்போ 4ஓட என்னத்தை கூட்டினா 20 வரும்? 16 கூட்டினா 20 வரும். 4 ஒரு எண்ணிலேருந்து கழிச்சா 12 வரணும்னா இது என்னவா இருக்கும்? 16 இருக்கு. அப்போ தான் அப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் 16 4 சதுரம் 16, இது 4. விளங்கிடு. அப்போ இது 16, இது 4. அப்போ 16 4ஆல் பெருக்கினா 6 24, 2 மிச்சம் 4 4 24, 2 மிச்சம் 4 4 2 6. அப்போ என்ன விட? 64. இப்போ சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட், குட். அங்கே பாருங்கோ. அடுத்த வினா பார்ப்போம். விநாயகம் 25. 31 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி சனிக்கிழமை எனின் அம்மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமை? இப்போ 2 விஷயம் தான். இதில் 31 நாள் இருக்குது, 1ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குது. இப்போ கேட்டால் 17 2. அப்போ சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடி. இந்த வினாவுக்கான விட திங்கக்கிழமை. எப்படிப்பா அம்மா பாருங்க, முதல் சனிக்கிழமை தான் 1ஆம் தேதி. அப்போ 1ஆம் தேதிண்டா அதோட ஏழை கூட்டினா அடுத்த சனி வரும் 8. அதோட ஏழை கூட்டினா அடுத்த சனி வரும் 15. அதோட ஏழை கூட்டினா எங்களுக்கு கூட தேவையில்லை, எங்களை போக தேவையாண்டா கூட்டி கொண்டு போவோம். இப்போ தேவையில்லை. 15 தெரியும். 15க்கு அடுத்த நாள் என்ன இருந்திருக்கும்? 16 இருந்திருக்கும். 16க்கு அடுத்த நாள் என்ன இருந்திருக்கும்? 17. எங்களை கேட்டால் 17 தானே கேட்டது. அப்போ சனிக்கிழமை 15 சொன்னால் இப்போ 16 17, அடுத்த நாள் இப்போ தான் 17. அப்போ இது என்ன நாள்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும். சனிக்கு அடுத்த நாள் ஞாயிறு, ஞாயிறுக்கு அடுத்த நாள் திங்கள். சரியா? சனி ஞாயிறு முடிஞ்சால் அடுத்த திங்கள் தொடங்கும் தானே. ரைட். அப்போ 17ஆம் தேதி திங்கக்கிழமை. சரி தானே? ரைட், குட். விநாயகம் 26. ஒரு வாங்கில் நானும் எனது நண்பர்களும் அமர்ந்திருக்கிறோம். இது கவனமாக இருக்கணும். என்ன? நானும் அமர்ந்திருக்கிறோம், எனது நண்பர்களும் அமர்ந்திருக்கிறேன். வலது பக்கத்திலிருந்து எண்ணினால் நான் 5ஆவதாகவும். சரியா? இப்போ சாதாரணமாக இந்த வினாக்களை பார்க்க முதல் நோமலாக போட்டு பார்க்கலாம். என்ன
அந்த முதலாவது நோமலாக போட்டு பார்க்க வராட்டி தான் அப்புறம் வேறு ஒரு முறையில் சிந்திக்கணும். இப்போ சாதாரணமாக வலது பக்கம் பண்ணால் உங்களோட கையின் வலது பக்கம் தான். அப்போ வலது பக்கத்தில் இருந்து இப்போ இதில் நான் இருக்கிறேன்டா, என்ன வலது பக்கத்தில் இருந்து 5ஆவதாக இருக்கிறேன்டா, முன்னுக்கு எத்தனை பேர் இருந்திருப்பினோம்? இந்தியாவில் 4 பேர் இருந்திருப்பினோம். என்ன இடது பக்கத்தில் நான் 7ஆவதாக இருக்கிறேன்டா, முன்னுக்கு எத்தனை பேர்? 6 பேர் இருந்திருப்பேன். அப்போ இந்த வரிசையில் எத்தனை பேர் நிற்கிறோம்? 6 4 10 11 பேர் நிற்கிறோம். சரியா? இப்போ நீங்கள் இதுக்கு வினாவுக்கு 11 போர்டு கூட பிழைச்சிப்போம். ஏன்? எத்தனை பேர் என்னுடன் வாங்கில் அமர்ந்துள்ளனர்? இதில் கேட்ட கேள்வி என்னண்டா, எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர் அல்ல, எத்தனை பேர் அமர்ந்துள்ளனர் வாங்கில 11 பேர். சரியா? ஆனால் என்னுடன் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறேன்? எத்தனை பேர் என்னுடன் அமர்ந்திருக்கிறேன்? அண்டா 10 பேர் தான் இருக்கிறேன். சரியா? என்னோட 10 பேர் இருக்கிறேன். அப்பா நான் 11ஆவதா? என்ன மொத்தம் 11 பேர். அது என்னோட எத்தனை பேர் இருக்கிறோம்னா 10 பேர் இருக்கிறேன். சரியா? கவனமாக இருக்கும். அப்போ இதில் என்னுடன் எத்தனை பேர் வாங்கலாம் வந்திருக்கிறார். சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட 10 பேர். வினாயகம் 27. கீழே தரப்பட்டுள்ள உருவங்களில் கோடுகள் வழியே மடிக்கப்படுகின்ற பொழுது சதுரமுகி ஒன்றை பெற முடியாத ஒரு, இந்த சதுரமுகியை பெறக்கூடிய ஒரு பெற முடியாத ஒரு வந்து கணக்க விஷயங்கள் எங்கள்ட ஏற்கனவே பல வீடியோக்களில் போட்டிருக்கிறோம். சரி? அப்போ அது சிம்பிள். கட்டாயம் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்க வேணும். மடிக்கைக்கு எதிர் பக்கங்கள் வரக்கூடிய மாதிரி மடிக்கணும். அப்போ இது வரும். எதிர மடித்தா எதிர 6 பக்கம் வரும். சரியா? இதுவும் மடிக்கைகளை எதிர் பக்கத்தில் 6 வரும். ஆனால் இது வராது. இது 1 2 3 4 5. அப்போது 4 மடிச்சிங்கன்னு சொன்னால் 4 பக்கம் தானே வர வேணும். இதில் 5 பக்கம் இருக்குது. அப்போ இது சதுரமாக ஆக்கிடாது. சரியா? அது சிம்பிள் என்ன? குட். வினாயிலக்கம் 28. மாலை 3 மணிக்கு எக்ஸிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் வரை பயணம் செய்து கொண்டிருக்கும் மாறனன் நிழல் அவனுக்கு பின்னால் விழுறது. சரி தான். இப்போ எக்ஸில் இருந்து இங்கே போகிற மாலையாண்டா இஞ்சான் சூரியன் இருக்கு. கட்டாயம் சூரியன் இஞ்சான் இருக்க போது பிள்ளைகள். ஏன் மாலை நேரம் தானே. அப்போ மாலை நேரம் இங்கே சூரியன் இருக்கண்டா, ஒருத்தர் இங்கே இருந்து இங்கே போகிறாருன்றார், அவருக்கு பின்னுக்கு தான் நிழல் விடும். அவர் இங்கே போயேக்கில்ல, வடக்கு இந்த மேற்கு திசை நோக்கி போயேக்க பின்னுக்கு தான் நிழல் விடும் மாலை நேரம். சரியா? காலை வழியாண்டா தான் முன்னுக்கு விடும். விளங்கிட்டு தானே? ரைட். வையிலிருந்து சட்வரை பயணம் செய்யும் பொழுது, இப்போ வையிலிருந்து சட்வரை வர போகிறேன். இப்போ இவர் எந்த பக்கம் திரும்ப போகிறார்? இங்கே வந்தவர் எந்த கை பக்கம் திரும்புகிறார்? இங்கே திரும்புகிறார் என்று சொன்னால் இங்கே போகிறவருக்கு கீழ்ப்பகுதி இந்த பக்கத்தில் தான் இடக்கை இருக்கு, அந்த பக்கத்தில் வலக்கை இருக்கு. இங்கே தானே போகிறார். ரைட். இவர் இப்போ திரும்பின உடனே இந்த பக்கத்தில் தான் இங்கே பக்கத்திலேயே இடக்கை இருக்கு. இப்போ கேட்ட கேள்வி, நிழலானது விழுந்திருப்பது எங்கே விழும்? இடக்கை பக்கத்தில் தான் விழும். அங்கேருந்து வரைக்க மேலேருந்து வரைக்க இங்கே தான் சூரியன் இருக்கண்டா, இடக்கை பக்கத்தினாலப்பா நிழல் விடும். சரியா? காலை விளையாண்டா தான் மேலே பக்கத்தில் விடும். சரியா? இந்த வினாவுக்கு நான் நினைக்கிறேன் ஸ்கீமில் 2வது விடையண்டா அதில் அடிபட்டுட்டுது. அது தவறு. அது முதலாவது விட தான் அந்த எங்களோட அச்சுப்பட காரணமாக அது 2வது விடையண்டா அடிபட்டுருக்கேன். அதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. என்ன? ரைட், குட். வினாயிலக்கம் 29. இந்த பெரிய சதுரத்தை சுற்றியுள்ள நீளம் நிறந்தீட்டப்பட்ட சிறிய சதுரத்தின் சுற்றியுள்ள நீளத்தை போன்று எத்தனை மடங்கு? இங்கே வர இங்கே ஒரு சென்டிமீட்டரோ மீட்டரோ ஒன்றும் தெரியல தானே. அப்போ நாங்கள் எப்படி இந்த சுற்றளவை பார்க்குறோன்னா, சுற்றி உள்ள தூரத்தை பார்க்குறோன்னா இந்த கோடுகளை வச்சு கொண்டு தான் பார்க்கணும். அப்போ இது சதுரமண்டா எல்லா பக்கமும் சமனாக இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன கோடுகளை வச்சு பார்க்கணும். ஒரு கோடு 1 2 3 4 5 6 7 8 கோடாலே ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ பெரிய சதுரத்தை பார்த்தீங்கன்னா 8 கோடுகள் இருக்குது. இப்போ சிறிய சதுரத்தை பாருங்கள், எத்தனை கோடு உண்டு? 1 2 3 4 கோடு இருக்குது. அப்போ சிறிய சதுரம் 4 கோடு இருக்குது. அப்போ இந்த 4 போல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 4 4 தான் 8. அப்போ இந்த சிறிய நிறந்தீட்டப்பட்ட சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை நாங்கள் பார்க்கணும். அடுத்த பக்கம் 4 பக்க நீளங்களையும் பார்க்கும். பார்த்தால் இதை போல எத்தனை கோடு பெரிய சதுரம் ஆக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? 8. அப்போ 2 மடங்கு. விளங்கிட்டா? இது சின்ன சின்ன கேள்வி. நீங்கள் சிம்பிள் எல்லோரும் சரியாக எடுத்துருப்பீங்க. சரியா? ரைட், குட். வினாயிலக்கம் 30. ஒரு நிரையில் PSMN ஆகிய ஆங்கில எழுத்து எழுதப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டன. அப்போ PSMN என்ற ஆங்கில எழுத்து எழுதப்பட்ட அட்டைகள் ஒரு நிரையில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நிறையண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? நிழல் வரைவு. அந்த நிழல் வரைவை ஞாபகத்தில் வச்சுங்கன்னா நிலக்குத்தாக இருக்கும். அதான் நிழல். நிறை உங்களுக்கு தெரியும், கிடையாக இருக்கும். அதான் நிறை. சரியா? விளங்கிட்டா? நிறை. சரி.
இப்போ சொல்லுவேன் அப்போ நிறையில் வைக்கப்பட்டிருக்கான். எம்முக்கு முன் எந்த அட்டைகளும் இல்லை பிள்ளைகள், எம்முக்கு முதல் எந்த அட்டையும் இல்லை. அப்போ எம்முக்கு முதல் ஒன்றும் வராது. இந்த வினாவுக்கான விடையை பார்த்தீங்கன்னா என் எப்படி வந்தான்னு பார்ப்போம். இப்போ எம்முக்கு முதல் ஒன்றும் வராது, அப்போ எம் தான் முதலாவதாக இருக்கும். சரி, அது வச்சுட்டோம். எம் எஸ்ஸுக்கு அருகில் எம் இல்லை. இப்போ எஸ்ஸுக்கு அருகில் எம் இல்லையாண்டா அப்போ எம் தூரத்திலான் இருக்கணும். அப்போ எஸ்ஸை நாங்கள் இஞ்ச போடுறோம். ஏன்னா எஸ் எம்முக்கிட்ட இல்லையா. இரண்டாவதாக உள்ள பி எண்ணுக்கு அருகில், அப்போ இரண்டாவதாக என்ன இருக்குன்னு சொன்னால் பி இருக்கான். அது எண்ணுக்கு அருகில் இல்லையென்றால் இதுலையும் வராது, இதுலையும் வராது. அப்போ நீங்கள் சில நேரம் கொண்டாட்டாங்க நீங்கள் முன்னுக்கு போடலாமாண்டா, போடலாது. ஏனென்றால் அங்கே சொல்லியாட்டு எம்முக்கு முதல்ல எந்த அட்டையும் இல்லையாமாண்டா, இஞ்சி என்ன போடலாது, இஞ்சி தான் கொண்டு வந்து என்ன போடுவோம், பின்னுக்கு தான் என்ன போடுவோம். என்ன வணங்கிட்டேன் ரைட். இப்போ கேட்ட இறுதியாக உள்ள ஆங்கில எழுத்து என். சரியா ரைட். இந்த இடையிலையும் போடலாம், இந்த இடையிலையும் போடலாம் நாங்கள். சரியா ரைட் குட். மேசை ஒன்றில் வெள்ளை நிற தட்டுகள் 4 வைக்கப்பட்டிருந்தன. வெள்ளை நிற தட்டுகள் 4 சரியானமாக இருக்கும். அப்போ வெள்ளை நிற தட்டு 4 வச்சாச்சு. அவை ஒவ்வொன்றுக்கு மேலே 4 சிவப்பு நிற தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறேன். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேண்டாம். அவை ஒவ்வொன்றுக்கு மேலே அப்புறம் வெள்ளை தட்டை 4 வச்சுருக்கோம், சிவப்பு தட்டை 4 வச்சு விட்டால் பிழைச்சிப்போம். அந்த வைத்த 4 தட்டுக்கு மேலேயும் 4 4 4 4 4 16 தட்டு நாங்கள் 16 சிவப்பு வச்சிருக்கு. சரியா, அந்த சிவப்பு நிற தட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் மேலே கருப்பு நிற தட்டுகள் 1, அது பிரச்சனை இல்லை. அப்போ அது சிம்பிளாக போகணும். இது ஆனால் இந்த இடையில தான் நீங்கள் பிள்ளை விட்டுருப்பீங்க. இப்போ என்ன ஒவ்வொன்றுக்கு மேலே 4 எடுக்காமல் ஒவ்வொரு வெள்ளத்தட்டுக்கு மேலேயும் 1 வச்சு 4 ஆக்கி இருப்பீங்க. சரியா, அப்போ இங்கே பாருங்க, நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ 4 மேசையில் 4 வெள்ளத்தட்டு வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதில் ஒரு சிவப்பு, இதில் ஒரு சிவப்பு, இதில் ஒரு சிவப்பு, இதில் ஒரு சிவப்பாக வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை, அப்போ ஒவ்வொன்றுக்கு மேலே 4, இதில் 4, இதில் 4, இதில் 4, இதில் 4 உடனே. அப்போ இதுக்கு மேலே ஒவ்வொரு சிவப்புக்கு நேரையும் கருப்பு. அப்போ இதில் எத்தனை சிவப்பு இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4, 1க்கு 4 16 சிவப்பு இருக்குது. 16 சிவப்பு வெள்ளை 4 20. அப்போ 20ஓட அடுத்து என்ன செய்ய வேணும், ஒவ்வொன்று பெறப்போகுது. அப்போ 16 இதுக்கும் பெறப்போகுது. இந்த இப்படி இப்படி ஒன்று கருப்பு தட்டும் வைக்க போகிறோம். அப்படி வச்சிங்கடா மொத்தமாக 36 இருக்குது. சரியா, 16 16 32 32 36 தட்டுகள் இருக்குது. விளங்கிட்டேன் ரைட் குட். நீங்கள் தவறு ஒரு இதில் ஒன்று தான் காரணம். வெள்ளைக்கு மேலே 4 இருக்கண்டா வெள்ளை 1 1 1 1 வச்சிருப்பீங்க. அப்படி வச்சா மட்டும்தான் அப்படி. ஒவ்வொன்றுக்கு மேலே 4 சிவப்பு நிற தட்டுகள், இதை தெரிஞ்ச முக்கியமான விஷயம். இப்படியான விஷயங்களை நீங்கள் பென்சிலால் கோடு போடணும் உறுதி பரீட்சையில். இப்போ கோடு போட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. சரியா, இந்த பிரச்சனையும் இல்லை, கோடு போடலாம். அங்கே நீங்கள் திருத்தைகளை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா சரி. விநாயகம் 32. ஒரு நீர் தொட்டி ஒன்று 12 லிட்டர் நீரை கொள்ளக்கூடியது. ஒரு தொட்டி இருக்காம அது 12 லிட்டர் நீரை கொள்ளக்கூடியது. மாதுளன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் நீர் வீதம் விட்டு அத்தொட்டியை நிரப்பினான். அப்போ ஒரு தொட்டி இருக்குது, அதை 4 லிட்டர் படி விடுறானாம். அப்போ 3 தினம் விட்டுருந்தா அந்த தொட்டி நிரம்பி இருக்கும். என்ன சும்மா சாதாரண தொட்டியண்டா. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு தடவை நீரை ஊற்றியதும் அவனது தம்பி நரேஷ் 2 லிட்டர் நீர் வீதம் அந்நீரை வெளியே எடுத்தான். சரியா, அப்போ இங்கே சிக்கல் ஒன்று வந்துட்டு. இப்போ வளமே அவங்களுக்கு அப்புறம் கேள்வி கேட்குறது. ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுண்டா. அவன் 10 லிட்டர் நீரை முழுமையாக வெளியே எடுத்திருந்தால் தொட்டியில் தற்போது உள்ள நீரின் அளவு அது வித்தியாசமான கேள்வி. சரி, அப்போ 10 லிட்டர் எடுத்திருந்தால் தொட்டியில் எவ்வளவு நீர் இருக்கின்றதான் கேள்வி. அப்போ இது ஒரு இலகுவான கேள்வி. என்னண்டா, இவர் 10 லிட்டர் நீரை வெளியில் எடுத்திருக்கிறாருண்டா, எத்தனை ஒரு தடவை எத்தனை 2 லிட்டர் எடுக்கிறார். அப்போ எத்தனை தடவையில் எடுத்திருப்பார், 5 தடவையில் எடுத்திருப்பார். அப்போ 5 தடவையில் இவர் எடுக்கிறாருன்னா 5 தடவையும் அவர் நீரை ஊற்றிருப்பார். என்ன, அப்போ 5 தடவை அவர் நீரை ஊற்றி இருந்தால் 20. ஒரு 4 லிட்டர் விடுறாருண்டா 20. 20லேயும் 10 இவர் எடுத்துட்டார் என்றால் அங்கே இருக்க போகிறது மிச்சம் என்ன, 10. அங்கே இருக்க போகிறது மிச்சம் 10. இது ஒரு இலகுவான முறை. இல்லாட்டி இப்படியும் நீங்கள் செய்து பார்க்கலாம் பிள்ளைகள் பாருங்க. இப்போ இவர் 4 லிட்டர் விடையல, இவர் 2 லிட்டர் எடுத்து போடுவார். அண்ணா 4 லிட்டர் விட இவர் 2 லிட்டர். அப்போ தொட்டிக்கு எவ்வளோ இருக்கும், 2 லிட்டர் தான் இருக்கும். அடுத்தது 4 லிட்டர் விடுறாருண்டா இதில் 6 வந்துடும். இந்த 2ஓட 4 சேர்த்து 6 வந்துடும். இப்போ என்ன நடக்கும், அவன் 2 எடுத்தாண்டா 4 தான் மிஞ்சி பேருக்கு. இனி இந்த 4ஓட அடுத்த 4 விட்டோம்டா 8 பேரும். 8ல் இவர் 2 எடுத்தாருண்டா மிச்சம் எவ்வளோ, 6 இருக்குது. இந்த 6ஓட இனி 4 விடுற 4 பார்த்தீங்கன்னா 10 வந்துடும். இந்த 10ல் இவர் என்ன செய்ய போகிறார், 2 எடுத்தாருண்டா 8 வந்துடும். இப்போ இந்த 8ஓட இவர் என்ன செய்ய போகிறார், 4 விட போகிறார், 12 இருக்கும். இப்போ 12 போட்டோன்னே இவன் என்ன செய்வான்,
2 எடுப்பான். அப்போ 10 லிட்டர் வெளியில் எடுத்துருவார். இவர் 10 லிட்டரை வெளியில் எடுத்தாருன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிறது 10 லிட்டர். சரியா? முடங்கிட்டா அவர் 10 லிட்டரை வெளியில் எடுத்தார் என்றால் 2 4 6 8 10 என்ன இது எடுத்த நீர் இது. இப்போ தொட்டிக்க உள்ள நீர் இவ்வளவு. அப்போ 10 லிட்டர் நீர் இருக்குது. கடைசியாக 10 லிட்டர் இருக்குது. சரி, அப்போ இதான் அது இப்படின்னு நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரி, விநாயகம் 33 மயூரிக்கு அவளது தந்தை சனிக்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 10 அதிகமாக செவ்வாய்க்கிழமை கொடுக்குறார். செவ்வாய்க்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 5 அதிகமாக வெள்ளிக்கிழமையும் வழங்கினார். இப்போ செவ்வாய்க்கிழமை வந்தது இது ஒரு முதலாம் ஆண்டு பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய கேள்வி. பிள்ளை அழிஞ்சு பாருங்க, செவ்வாய்க்கிழமை 30 வந்தால் அப்போ இந்த வினாவுக்கான 35 கொடுக்குறார். அப்போ முதல் 10 ரூபா குறையத்தான் கொடுப்பாரு. சனிக்கிழமை கொடுக்குற பார்க்கத்தான் 10 ரூபா கூட கொடுத்துருக்குறாருன்னா அப்போ 10 கழிச்சு விடும் 25 ரூபா. இப்போ செவ்வாய்க்கிழமை கொடுக்குறத விட வெள்ளிக்கிழமை 5 ரூபா அதிகமாக கொடுத்தாருண்டா இவ்வளவு 35 5 ரூபா கொடுத்தா 40. இவ்வளோத்தையும் கூட்டி விடா சரி தானே. இப்போ அவரிடம் இருக்க மொத்த பணம் ஜாது 40 75 25 எவ்வளோ 100 ரூபாய். சரி சரி, இது ஒரு சின்ன கேள்வி. உதயபுரம் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டு நிறைவு விழா 2020 கொண்டாடப்பட்டது நடைபெற்றது. அவ்விழா நடைபெறும்போது ஆரினாவின் வயது 10. இப்போ இதை கொண்டாடேக்கான் வயது இப்போ எதை கொண்டாடேக்க 50வது ஆண்டு விழாவை கொண்டாடேக்க இவாக்கு 10 வயது. 50 கொண்டாடேக்க இவாக்கு 10 வயது. சின்ன கேள்வி பாருங்க. அப்போ அடுத்த 100ஆண்டு விழா நடைபெறும் பொழுது 100ஆண்டு விழா இப்போ நடக்க போகுது. இப்போ இன்றைக்கு 50வது ஆண்டா இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு தான் 100ஆண்டு விழா கொண்டாடப்படும். அப்போ இதுக்கு 10 வயசோட 50 கூட்டி விட்டா அப்பாவாக 60 வயசு இருக்கும். என்ன அது சின்ன கேள்வி, நீங்கள் செய்திருப்பீங்க எல்லாரும் கட்டியா. வினாயிலக்கம் 35 பார்ப்போம். கடை ஒன்றில் குறித்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்ட நாளிதழ்கள் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு 35 மற்றும் 36 வினாக்களுக்கு விடைகள் தருக பிள்ளைகள். இங்கே பாருங்க, நாளிதழ்கள் நாள் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. நாளிதழ் புதன்கிழமையின் இருமட்டாங்கு. அப்போ எத்தனை தெரியாங்க கண்டுபிடிக்கணும். இப்போ புதன்கிழமை 30. அப்போ இதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். புதன்கிழமை 30 திங்கக்கிழமை அதை விட 2 மடங்கு 60. விளங்கிட்டேன் ரைட். அடுத்தது திங்கக்கிழமையின் மடங்கு 1/4 பங்கு. என்ன திங்கக்கிழமை எவ்வளோ 60 அதுன்ற 1/4 பங்கு எவ்வளோ 15. சரி, இப்போ இந்த கேள்விக்கு சிம்பிளாக அப்படியே அழிச்சு கொடுப்பேன். திங்கக்கிழமை எப்படி நாள் மொத்த எண்ணிக்கை எத்தனை 60. 3 நாட்கிழமை எப்படி நாள் மொத்த எண்ணிக்கை என்னது கூட்டி விடா. சரி, 60 90 90 15 105. சரியா, சிம்பிளாக இருக்குது இந்த கேள்வி. வினாயிலக்கம் 37 இங்கே பாருங்க. கம்பளை கந்தானை மெல்வானை எனும் சொற்கள் 2 7 3 5 6 4 8 9 2 1 0 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதப்பட்டுள்ளன. கந்தானை எனும் சொல்லை எழுதுவதற்கு பயன்படும் எண் எது? இந்த கேள்விக்கு பாருங்க விட சிம்பிளாக எழுதி போட்டு போக வேண்டாம். இந்த விடையும் வராது. ஏனண்டா இங்கே தரையில் இந்த 2 விடையும். அப்போ இதுக்குள்ள எஞ்சி பேர் இருக்கிறது வந்து இந்த ஒன்று தான். அப்போ இந்த ஒன்று தான் இஞ்சி இருக்கின்ற கண்ணை மூடிக்கொண்டு இந்த கேள்விக்கு விடையை அடிச்சு போட்டு போயிருக்கலாம். என்ன ரைட். ஆனால் அதை விட பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இப்போ கந்தானை, இப்போ கந்தானைண்டா கானாவில் தொடங்கு நையனால் முடியுது. இங்கே பாருங்க இன்னொன்று கானாவில் தொடங்குது, இன்னொன்று நையனால் முடியுது. இப்போ இந்த கானாவில் எது தொடங்குதுன்னு பார்த்தா இதுக்கு இல்லை 2 விஷயம் கானாவில் தொடங்கும். கம்பளையில் கானா இருக்குது, கந்தானில். அப்போ முதலாவது நாங்கள் 3 இந்த இலக்கத்தை பார்க்கணும். இங்கே ஒரே மாதிரி 2 இருக்குன்னு பார்த்தா இங்கே 2 ஒரே மாதிரி முதலாக தொடக்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் கானாவுக்கு 2 சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த நையன்னாவில் முடியுது. இது இங்கே நையன்னாவில் முடிகிறது எங்கே இருக்குன்னா 2 இருக்குது பாருங்க. நையன்னாவில் முடிகிறது. அப்போ கட்டாயம் ஒரே இலக்கத்தில் இருக்க வேணும் அந்த கடைசி முடிகிறது. இது பார்த்தா இந்த 9 இருக்குது. அப்போ நையன்னாவுக்கு 9. அப்போ கட்டாயம் 2 உள்ளதும் 9 உள்ளதான் பெறவும். இப்போ இதில் 3 விடையும் 2 உள்ள 9 விட இருக்குது. ஆனால் இதை வச்சு கொண்டு நீங்கள் போட்டுருக்கணும். இங்கே பார்த்தீங்கண்டா ஏனைய 2ம் வேறு தந்துருக்கு. இந்த 3க்கும் 2 இங்கே தந்துருக்கு, இங்கே வேறு விட தந்துருக்கு. ஆகவே முதலாவது தான் சரியான விட. சரி, விநாயகம் 38 ஒரே அளவான சிறிய சதுரமுகி குற்றிகளால் ஆக்கப்பட்ட உருவில் உள்ள சிறிய
முகிக்குற்றிகளின் எண்ணிக்கை. இது இவ்வாறான வினாக்கள் வரைகளை பிள்ளைகள் ஒரு சிம்பிள் என்ன திட்டத்தில் போடுறோன்னு சொல்லி திட்டம் உங்களுக்கு தெரியும். என்ன இந்த இதை இதை பார்க்கல அந்த நீங்கள் இந்த இது அட்டை இது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த மேற்பரப்புகளை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்குது என்ன. அப்போ அந்த 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 அதில் முன்பக்க தோற்றம் இருக்குது, என்ன கிடை தோற்றம் இருக்குது, பக்க தோற்றம் இருக்குது. இப்போ மேற்பரப்புலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ளதை சொல்கிறது திட்டம் என்று சொல்லுறாது. சரி, 4ஆம் ஆண்டில் உங்களுக்கு படிப்பிச்சிருப்போம் திட்டம். அப்போ திட்டத்தில் போட்டு சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி விட்டா சரி என்ன 1 1 3 2 2 2 4 4 2 6 6 2 8 8 மாறும் 14. அப்போ இதில் இருக்கிறது 14. சரி, வினா இலக்கம் 39. கீழே தரப்பட்டுள்ள ரோம எண்களை இறங்கு வரிசைப்படுத்துவதற்கு குறைந்தது எத்தனை சோடி எண்களை இடம் மாற்ற வேணும்? இங்கே உங்களுக்கு தெரியும் ஏறு வரிசை இறங்கு வரிசை 2 இருக்குது. இப்போ இறங்கு வரிசைன்னா கூடினிலிருந்து குறைய வேணும். அப்போ இது இவ்வளவுக்குள்ளே எது கூடினு பாருங்கள். இவ்வளவுக்கு ஏன் கூடினது? இது 19. அப்போ இது முதலாவதாக வேற வேணும். இப்போ இறங்கு வரிசை முதல் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாங்கள் இறங்கு வரிசையை எழுதுவோம். முதல் இப்போ இறங்கு வரிசையை எப்படி எழுதுறான்னு சொன்னால் இந்த இப்படி தான் 9 இதில் உள்ள எண்களை பயன்படுத்தி 9 14 16 14 11 8 6 4. சரி, இதுதான் இறங்கு வரிசை. விளங்கிட்டேன். ரோமன்கள்னு இறங்கு வரிசை. இப்போ என்ன செய்யணுமெண்டா இது பொருந்து கொண்டு பார்க்கணும். இப்படியே எழுதி மேலே எழுதி போட்டுங்கன்னா கீழேயோ மேலேயோ எழுதுங்க. இப்படி இப்படி ஒழுங்குபடுத்த சொல்லி வரைக்க எழுதினா இப்போ பார்க்கணும். இப்போ 9 இருக்கிற இடத்த 9 இருக்குதா? இல்லை. 16 இருக்கிற இடத்த 16 இருக்கா? இல்லை. 14 இருக்கிற இடத்த 14 இருக்கா? இல்லை. 11 இருக்கிற இடத்த 11 இருக்கா? இல்லை. 8 இருக்கிற இடத்துல 8 இருக்கா? இல்லை. 6 இருக்கிறது 6 இருக்கா? ஓம். இது ஓம் இருக்கு. 5 4 இருக்கிறது 4 இருக்கா? இல்லை. அப்போ பாருங்க இவ்வளோத்தையும் மாற்றணும். அப்போ 1 2 3 4 5 6 இந்த 6 எண்களையும் விட மாற்று. ஆனால் இந்த கேட்ட கேள்வியை பாருங்க 6 போட்டுருந்தீங்கன்னா புள்ளை, இப்படி போட்டிருந்தீங்கன்னா புள்ளை. ஏன் கேட்ட கேள்வி எத்தனை சோடி எண்கள் என்று தான் கேட்டது. 6 எண்கள் இருக்குது, அதை சோடி ஆக்கினா 3 சோடி எண்கள். சரியா, கவனமாக இருக்கும். சரி, இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மடக்கிறது உங்களை. அப்போ கவனமாக வாசிக்கணும். 1க்கு 2 தரம் வாசிங்கன்னா இந்த பிள்ளை விட்டு இருக்க மாட்டேங்க. சரியா, கீழே மேசை ஒன்றில் 3 விதமான நாணய குற்றிகள் ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்டுள்ள விதம் காட்டப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து 40வது வினாவுக்கான அப்படியே தெரியும். ரைட், பார்ப்போம். இங்கே 1 ரூபா குற்றி வச்சிருக்குது. 1 ரூபா குற்றியில் 3 இருக்குது. 10 ரூபா குற்றியில் 3 இருக்குது. 5 ரூபா குற்றியில் 3 இருக்குது. சரி, மேற்குறித்த நாணய குற்றிகளில் ஒரு குவியலில் இருந்து ஒரு குற்றியையும் மற்ற குவியலில் இருந்து 2 குற்றிகளையும் ஒன்றிலிருந்து ஒரு குற்றி, மற்ற இருந்து 2 குற்றி, மற்ற குவியலில் இருந்து 3 குற்றி எடுக்கும்போது அவற்றின் பெறுமதி 17. அப்போ பாருங்க, எடுக்கும்போது தான் அவன் பெறுமதி, எடுக்க அவற்றின் பெறுமதி 17. அப்போ வெளியில் எடுக்கல. 1ல் 3 எடுக்கலாம், 1ல் 2 எடுக்கலாம், 1ல் 3 எடுக்கலாம். இப்போ சுதாரணத்துக்கு இதில் 1 எடுத்தால் எவ்வளோ? 1 ரூபா. இதில் 2 எடுத்தால் 4 ரூபா. இதில் 3 எடுத்தால் 15 ரூபா. ஆனால் கூட்டம் என்ன வந்துட்டுது? 20 வந்துட்டு. ஆனால் இன்னும் பெறுமதி 17 வேற. அப்போ சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 17 ரூபாவை எப்படி உருவாக்கலாம்? நாங்கள் 17 ரூபாவை 3 5 ரூபாயும் 2 ஒரு 2 ரூபாயும் போட்டாலே 17 ரூபா வந்துடும். ஆனால் இங்கே 1 ரூபாயும் எடுக்கவில்லை வேணும். அப்போ நாங்கள் என்ன 17ல் பாருங்கோ. இப்போ 2 5 ரூபா போடுவோம். 5 ரூபாயில் 2 இருந்தால் அவ்வளவு 10 வந்துடும். என்ன 5 ரூபா 2 இருந்தால் 10. அப்போ இங்கே 7 இருக்குது, 7 மிச்சம் கிடக்கு. அப்போ 7ண்டா 3 ரூபா, 2 ரூபாவில் 3 எடுப்போம். 2 ரூபாயில் 3 எடுத்தால் 6 வந்துடும். 1 ரூபாயில் 1 எடுத்தால்
17 மொத்தம் 17 வந்து அப்போ சரி. அப்போ இதுதான் இது. அப்போ இதில் ரெண்டு எடுக்கணும். 2 ரூபா குதிரை 3 எடுக்க வேணும். 1 ரூபா குதிரை 1 எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்றால் கேட்ட கேள்வி என்ன? 3 குட்டிகள் இதிலேருந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டா. 3 குட்டிகள் 2 ரூபாயிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. விளங்கிட்டேன். இப்போ 3 குட்டிகளை நான் 2 ரூபாயிலேருந்து எடுத்தால் இந்த 17 ரூபா உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி பிள்ளைகளே, அடுத்த காணொலியிலே இந்த 4வது வினாபத்திரத்துக்குரிய 1 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இறுதி பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு எங்களது வினாத்தாள்களை பயிற்சி செய்யுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை எங்களால் வழங்கப்படுகின்ற பண பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இறுதி பரீட்சையிலே அது கூடிய புள்ளிகளை பெறுவதற்கு இன்றிலிருந்து கடினமாக கற்க தொடங்குங்கள். இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆகவே தேவையற்ற பொழுதுபோக்குகளை விடுத்து பயிற்சிகளை செய்யுங்கள். நிறைய பயிற்சிகளை செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சிகளை செய்யுங்கள். நிச்சயமாக இறுதி பயிற்சியிலே அதிகூடிய புள்ளிகளை பெறலாம். ஓகே பிள்ளைகளே, அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR. டாடா, பாய் பாய்.